தமிழ் சினிமால நாடோடிகள் படத்தின் மூலியமா அறிமுகமானவங்க தான் அபிநயா. இவங்க நாடோடிகள் படத்தை தொடர்ந்து மார்க் ஆண்டனி, பனி உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பேச வரல அப்படின்னாலும் இவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். மாற்றுத்திறனாளியா இருக்க நடிகை அபிநயா 2008ஆம் ஆண்டு தெலுங்குல வெளியான நோனித்தே, கிங் சங்கமம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. தெலுங்குல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த அபிநயாக்கு சமுத்திரக்கனியோட நாடோடிகள் படத்துல விஜய் வசந்துக்கு ஜோடியா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அந்த படத்தை தொடர்ந்து 1000ல் ஒருவன், ஈசன், 7ஆம் அறிவு, வீரம், பூஜை, தனி ஒருவன், குற்றம் 23, விழித்திரு, சீதாராமன், மார்க் ஆண்டனி உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஆக்டிங்க்கு அப்படின்னே தனி ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்நிலையில பூஜை மற்றும் மார்க் ஆண்டனி படத்துல விஷால் கூட சேர்ந்து நடிச்ச அபிநயாவை விஷால் மேரேஜ் பண்ணிக்க இருக்காரு அப்படின்னும், கூடி சீக்கிரமாவே அபிநயாக்கும் விஷாலுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில விஷாலும் அவங்களும் மேரேஜ் பண்ணிக்க போறது கிடையாது அப்படின்னும், முழுக்க முழுக்க அது எல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்றத சைகை லாங்குவேஜ் மூலமா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 33 வயசாகிற அபிநயா இன்னும் ஏன் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கீங்க? நீங்க சிங்கிளா இருக்கீங்களா இல்ல யார் கூடயாவது மிங்கிளா இருக்கீங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு அபிநயா ரொம்பவே வெக்கப்பட்டிருக்காங்க. வெக்கப்பட்டுக்கிட்டே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 வருஷமா என் கூட படிச்ச ஒரு நண்பரை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே அவர் கூட நான் மேரேஜும் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் பலருமே அபிநயாவுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் தமிழ் சினிமால 45 வயசு ஆகியும் மேரேஜ் ஆகாத நடிகர்கள் லிஸ்ட்ல விஷாலும் இருந்துட்டு தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருத்தவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணியுமே அவரோட திருமணம் நின்று போச்சு. அதை தொடர்ந்து நிறைய நடிகைகள் கூட விஷாலுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அந்த லைனப்ல இப்போ அபிநயா கூட மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸும் வந்திருக்கு. மேலும் அபிநயா இப்போ கொடுத்திருக்க இன்டர்வியூ மூலமா விஷாலுக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு வந்தது எல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு.